ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நல்ல சைட் டிஷ் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். சாதத்துக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இது எப்படி சேர்ந்து பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2-3 மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கூட சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து கைட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட 1/2 கிலோ அளவுக்கு மாங்காய் தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதே இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது கூட சேர்க்குறதுக்கு நமக்கு தேங்காய் பால் வேணும். 2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருந்தேன். அதை 2 கப் தண்ணி விட்டு முதல்ல கெட்டியான தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது தண்ணியாக இருக்கிற தேங்காய் பால் தனியாக வச்சுக்கலாம். ரெண்டாவதாக எடுத்த தண்ணியாக இருக்கிற தேங்காய் பாலை முதல்ல இந்த மாங்காவோட சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது கொதிக்க விடுங்க. இது மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் விட்டாலே போதும். நல்லா மாங்காய்லாம் வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம முதல்ல எடுத்த கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ லேசாக ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது இறக்கிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. வெந்தயம் நல்லா செவந்ததும் இதில் ஒரு 2-3 சின்ன வெங்காயம் இது போல் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து லேசாக செவந்து வர ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். இது கூட ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம குழம்புல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான குழம்பு ரெசிபி ரொம்பவே அருமையாக ரெடி ஆயிடுச்சு. சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.